நஹ்மதுஹு ஒன்று சல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தாலா நல்லடியார்களே, ஒரு நாள் ஒரு தகவல் என்ற அடிப்படையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம். கான லா யனாமு வஹுவல்லதி கான யகூலு தனாமு ஐனாய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கவே மாட்டார்கள். அவருடைய கண்கள் தான் தூங்குமே தவிர வலா யனாமு கல்பி, எனது உள்ளம் எந்த ஒரு நேரத்திலும் தூங்கியதே இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். வஹுவ நாயிமுன் யகூனு பி காமிலி வஹீஹி லிமா எதிரி ஹவலஹு. அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், ஆனால் அங்கே என்ன நடந்தது என்பதை அப்படியே நமக்கு எடுத்து சொல்லி காண்பிப்பார்கள். இதுதான் அவருடைய தூக்கம் என்பதாக வருகின்றது. இது ஒரு செய்தி என்று சொன்னால், இன்னொரு செய்தியை பார்க்கின்றோம். கான யஸ்மஉ லி தஆமி தஸ்பீஹன் ஃபி யதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளிலே எந்த உணவு அவருடைய கைகளிலே விழுந்து விட்டதோ, எந்த உணவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கைகளால் எடுத்தார்களோ, அவருடைய கைகள் பட்ட உடனேயே அந்த உணவு தஸ்பீஹ் ஓத ஆரம்பித்துவிடும். அத்தஆமு யுஸப்பிஹு பைன யதைஹி ஃபரஹன் பிஅன்ன அஃதல வ அஷ்ரஃப மக்லூக்குன் சயக்குலு மின்ஹு. அதாவது அவருடைய கைப்பட்ட உணவு மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்பு வைக்கப்பட்ட உணவும் அவர்களை பார்த்து தஸ்பீஹ் ஓத ஆரம்பித்துவிடும். என்று சொன்னால், என்னை உலகத்திலேயே சிறந்த படைப்பாக இருக்கின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடப் போகின்றார்கள் என்ற சந்தோஷத்திலே என்பதாக அந்த ஹதீஸிலே வருகின்றது. இது ஒரு தகவல் என்று சொன்னால், மூன்றாவதாக இப்படி ஒரு தகவல் சொல்லப்படுகின்றது. கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்ருஜு மின்ஹு ராயிஹத்துல் அத்ரி மின் இர்கிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உடலிலிருந்து வேர்வை வெளியேறும். வேர்வை வெளியேறினால் அந்த வேர்வைக்கு ஒரு தனி நறுமணம் இருக்கும். அது அத்தரை விட சிறந்த நறுமணமாக இருக்கும். இது ஒரு சிறப்பு என்று சொன்னால், அவருடைய வேர்வை அது நறுமணம் நிறைந்த அத்தராக இருந்தது என்று சொன்னால், அதை சில சஹாபாக்கள் கூட பரக்கத்திற்கு பிடித்து வைத்திருந்தார்கள் என்ற சரித்திரங்களை எல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். இதற்கு இன்னொன்று சொல்லப்படுகின்றது. கான மை யுசாஃபிஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யப்கி லில் யௌமி ஸானி யம்ஸஹு அலா ரஅஸி ஜௌஜதிஹி வ அவுலாதிஹி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது முசாபஹா செய்தால், கைகளை கொடுத்து முசாபஹா செய்தார் என்று சொன்னால், மறுநாள் வரைக்கும் முசாபஹா செய்தவருடைய கைகளிலே நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். அவர் அந்த நறுமணத்தை தனது மனைவியின் மீதும் தனது பிள்ளைகளின் மீதும் அவருடைய தலைகளின் மீதும் அந்த நறுமணத்தை தடவிவிடுவார் என்பதாக வருகின்றது. அதே போல வயதுஹு முஅத்தரத்துன் மின் அஸரி முசாஃபஹத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய கைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகள் பட்ட காரணத்தினால் அது அத்தருடைய கைகளாக, நறுமணம் தருகின்ற கைகளாக மாறிவிடும் என்ற ஒரு செய்தி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளிலிருந்து எப்படி அந்த வேர்வை நறுமணமாக மாறியதோ, அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளிலே முசாபஹா செய்தவருடைய கைகளும் நறுமணமாக அது நறுமணம் வீச ஆரம்பித்துவிடும் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதே போல லம் யக்கு லஹு, இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரற்புதங்களிலே ஒன்றை சொல்லி காண்பிக்கப்படுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம் எப்படிப்பட்ட தோற்றம் என்று சொன்னால், எந்த மனிதர்களாலும் எந்த விஞ்ஞானத்தினாலும் கண்டுபிடிக்க முடியாத, ஆழம் பார்க்க முடியாத ஒரு பேரற்புதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடல் தோற்றம் இருந்தது. என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை அடி உயரம் இருந்தார்கள், எத்தனை அடி அகலம் இருந்தார்கள் என்று யாராலும் கணித்து பார்க்க முடியாது. அதை பற்றி நமக்கு ஹதீஸிலே வருகின்றது. இதா மஷா மஅத் தவீலி தாலஹு. ஒரு உயர்ந்த மனிதரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போய் கொண்டிருந்தால் அவருடைய உயரத்திற்கு சமமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சியளிப்பார்கள். அதே போல வைதா ஜலச கான கத்திஃபுஹு அலல் ஜாலிசீன். ஒரு கூட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்தார்கள் என்று சொன்னால்,
அங்கே எத்தனை ஏற்றத்தாழ்வு உள்ள மனிதர்கள் அமர்ந்திருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள்பட்டைக்கு கீழே தான் எல்லா மனிதருடைய தலைகளும் இருக்கும். அதே போல இதா மஷா வஹதஹு ஃபைன்னஹு யமீலு இல ருபுஅத்தி, அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனி மனிதராக நடந்தால் அவர்களை லா தபீருன் வலா கசீருன், நீண்ட மனிதர் என்றும் யாரும் கணித்து விட முடியாது, குட்டை மனிதர் என்று யாரும் சொல்லிவிட முடியாது, நடுத்தர மனிதராகத்தான் பார்ப்பார்கள். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் அமைப்பிற்கு இறைவன் அந்த ஒரு மாபெரும் சிறப்பாக இருக்கின்றது. தொடர்ந்து பார்ப்போம். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.